அடிச்சுக்கிறிய எதுக்கு அடிச்சுக்கிறிய? நபிகள் நாயகம் சொன்ன ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எங்க அடக்குறதுன்னு பிரச்சனை. நீ செஞ்ச மாதிரி அடக்க வேணாம், நீ சொன்ன மாதிரி அடக்க வேணாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி அடக்கிடுவோமான்னு கேட்கறாங்க. அடக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நபிமார்கள் எந்த இடத்தில் வைத்து இறந்து போகிறார் அங்கதான் அடக்கம் செய்யணும். புரிஞ்சு வச்சுக்காத. இதே நபிகள் நாயகம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இந்த இடத்துல நிற்கும் போதே மோத்தப்பட்டு இங்க அடக்கம் செய்யணும். அந்த சேர்ல உட்கார்ந்து மோத்தப்பட்டு அங்கதான் கபர் தோண்டணும். இறை தூதர்களுக்கு மட்டும். இறை தூதர்கள் இறந்து விட்டால் அந்த பாடியை வேற இடமாற்றம் செய்யக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் அல் அம்பியாவும் இது பண்ணணும். ஹைசு மாத்து, நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அங்குதான் அடக்கம் செய்யப்படணும். இது ஏன் ஆசை இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு. பிரச்சனை இல்லை, அழைக்கிறங்க. 7ஆம் தூரம் விட்டுருச்சு, 1ஆம் தூரம் விட்டுருச்சு. என்ன செஞ்சாங்க? அவங்களும் சொல்லிட்டாங்க, கரெக்ட் தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சா இல்லையா? அதே மாதிரி இப்ப அதே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, கபர்ஸ்தான் அடக்கணும். 7ஆம் தூரம் அடக்க கூடாது. என்ன சண்டை? 7ஆம் தூரம் வா, 1ஆம் தூரம் வா. ரசூலுல்லாஹி தெரியுங்களா? ரசூலுல்லா அடக்க வேணாம், 7ஆம் தூரம் 1ஆம் தூரம் போக கூடாதுங்கிற கருத்துல ஆதாரம் சொல்லியிருந்தாங்கன்னா நீ கொண்டு போகாம இருப்பியான்னு கேட்கணும். அடக்கணும்னு சொன்னா அடக்குவியான்னு கேட்கணும். அதிசப்பட முடிஞ்சு வச்சுக்கல. ஒற்றுமை யாருமே இல்லையா? நான் ஏன் புடிவாத்தன் இப்ப நீ ஓம் புடிவாத்தன் எப்படி ஒற்றுமை வரும்? ஒற்றுமை வருவதாக இருந்தால் இந்த ஜனாசா பிரச்சனை இப்ப தீர்ந்து போயிரும். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கிற விஷயத்துல உள்ள சண்டை தீர்ந்த மாதிரி இப்ப ஜனாசாவில் அவனுக்கு இடமில்லை இவனுக்கு இடமில்லைங்கிறீங்களே. கபருஸ்தானை பற்றி மார்க்கத்தின் நிலை என்ன? யாரை எங்க அடக்கணும் ஏதாவது விதி இருக்கான்னு தேடு. 2 பேரும் அந்த முடிவுக்கு வருவோம். அப்புறம் சண்டை. அப்புறம் இதுக்கு நமக்கு கருத்து வேறுபாடு. அடக்கிறது மட்டுமா சண்டை வச்சுக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனவன இறந்து போகலன்னு சண்டை வந்துச்சு. வெட்டிக்கிறல, அரசியல் வெட்டிக்கிட்டாங்க, வெட்டிக்கிறல, சண்டை வந்துச்சு. சும்மா மிரட்டினாரு, சலையை சீவிர வேண்டும். அதோடைய கேரக்டர் அது சமுதாயம் பூரா உள்ள கருத்து கிடையாது. உமருடைய கேரக்டர் என்ன? ஏதாவது தப்புனா உரிச்சிருவேன் பாரு. பள்ளிவாசல் ஒருத்தர் பாட்டு படிச்சாருன்னு சொல்லி நினைச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய பிள்ளை பாட்டு படிச்சாரு, சவுக்காரி கொண்டு விடப்போம் என்ன அப்படி சொல்றாங்க. அவர் உமருடைய கேரக்டர் என்ன பண்ணிட்டாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடக்குறாங்க, இறந்து போகலன்னு ஒரு சாரார், அதான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு சாரார் குறைவா இருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், உடம்பு கடந்துகிட்டே இருக்கும். இல்ல இல்ல இப்படிதான் நடக்கணும், ஆகுமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது. இந்த சண்டை எப்படி தீரும்? இறந்துட்டாங்களா இல்லையா? இறந்துட்டாங்கன்னு முடிவெடுத்தாங்க அடக்கம் செய்ய முடியும். இறந்துட்டாங்க சண்டை தீராட்டி அர்த்தம் விட மாட்டான்ல. நான் இறந்து போலங்க நீ என்ன அடக்க போற? இறந்து போயிட்டாங்க முடிவு பண்ணி அடக்கணும். பெருமாள் உனக்கு தானே இறந்துட்டாங்க, நான் இறக்கலன்னு நான் சொல்றேன். உசுரோடு அடக்கணும், அடக்கலாமா? உயிரோடு இருக்கிற அடக்கணும் எப்படி பண்ணி அடக்கம் பண்ணுவேன்? இப்போ என்ன செய்யணும்? உடம்பு கிடக்கணும். கிடக்கணும் கிடந்துச்சு 48 மணி நேரம் ஆச்சு அடக்கிறதுக்கு. 3 நாள், 2 நாள், அரை நாள், 2 அரை நாள், 1 நாள், 3 நாள். அப்ப 48 மணி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 48 மணி நேரம் அடக்கம் செய்யப்படவில்லை. ஏன் அடக்கம் செய்யப்படல? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னது சீக்கிரம் அடக்க சொன்னார்கள், தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார்கள். அந்த வழிவந்த சஹாபாக்கள் அவங்களுடைய உடலை உடனடியாக அடக்கவில்லை. என்ன காரணம்? மூத்தா போற விஷயத்தை பைசல் பண்ணுவோம். முதல்ல அடக்கிறது மூத்து முடிவு மட்டும் அப்புறம் அடக்கம் பண்ணணும். மூத்த ஆவலன்னு நான் சொல்றேன். அந்த மூத்த ஆவலங்கிற கட்சி 2-3 கட்சியா இருக்குது. ஒரு கட்சி சொல்லுது இப்ப மூத்து தான், கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, 2 மூத்த வரும் ஒரு சாரார், அதனால நீ அவசரப்பட்டு அடிக்கிட்டா எந்திரிக்க முடியாது. ஒரு சாரார் சொல்றாங்க இல்ல இல்ல இப்போ மூத்தா போயிட்டு எந்திரிச்சிருவாங்க, அப்படித்தான் தெரியும், பாருங்க இப்ப எந்திரிப்பாங்க பாருங்களேன் இப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு? மூத்த ஆகவே இல்ல, உங்களுக்கு தெரியுது அப்படி மூத்தலாம் ஆகல, உயிரோட இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான கருத்துக்கள்ல பிளவு போயிட்டாங்க. அபூபக்கர் வந்தாங்க, நெத்தியில முத்தமிட்டாங்க, உங்களுக்கு அல்ல 2 மூத்து தரலன்ட்டாங்க. முதல் கட்டி செருப்படி. முதல் என்ன சொன்னாங்க? இப்போ ஒரு மூத்த அப்புறம் எந்த இன்னொரு மூத்துனாங்கல்ல, அது கிடையாது. மாஜால லாவுலக்கல் மூத்தத்தைன்னு இல்லல் மூத்தத்தல் ஊழா. இப்ப மூத்தா போயிட்டீங்களே, இந்த ஒரு மூத்த தவிர இன்னொரு மூத்தலாம் உங்களுக்கு கிடையாது முடிக்கிறாங்க. மக்கள்லாம் அட்டி உளுந்திருக்கும். சமுதாய மக்களுடைய கருத்துக்கு எதிராக தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு மக்கள்கிட்ட மன்கான யாவது முகமதன் இன்ன முகமதன் கதுமாத், உங்கள யாராவது முகமதை வணங்குவோர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார்கள். அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் தான் யூஸ் பண்ணுவார். அந்த இடத்துல அப்படி கடும் வார்த்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ்வாக பாக்குறாங்க. அந்த இடத்துல தௌஹீத முக்கியமா பார்க்கணும். அதுக்காக என்ன பண்றாருன்னா ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையே சொல்லி பார்க்கப்பட்ட அந்த நாக்கு வேற மாதிரி சொல்லுது, பேரை சொல்லுது. மன்கான யாவது முகமதன், முகமது யாராவது வணங்கினா தெரிஞ்சுக்க, இன்ன முகமதன் கதுமாத், முகமது இறந்து விட்டார்.
ஒமன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் வணங்குவர் என்றா தெரிஞ்சுக்க, அவன் தான் சாகாம உயிரோடு இருக்கிறவன். நீ நல்லா வகை பார்க்கறியா? மௌத்தே ஆக மாட்டார்னா நீ அல்லாஹ்வுடைய தன்மையில நீ கொடுக்குற. அல்லாஹ் தானே மௌத்தாக மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆர்குமெண்ட் வைக்கிறார். இதுக்கு அடி விழுந்திருக்கும். அவ்வளவு கொஸ்ட் பண்ணி நிக்கிறாங்கல்ல, ஏன் உழுவல? சான்று வைக்கிறார். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, நான் பாருங்க குர்ஆனை பாருங்க, அள்ளி போடுற வசனங்களை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதர் தான், வேறு இல்லை, அல்லாஹ் இல்ல. அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அவையும் மாற்ற அவ் குத்தில, அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அல் ஆகாபிக்கும், வந்த வழியே திரும்பிடுவீங்களா? அவர் இருந்தாலும் தீர்ந்து இருப்பீங்க, அவர் மூத்தா போயிட்டு அவரை கடவுளாக்கி திரும்பிடுவீங்களான்னு கேட்கிறான். அப்ப இந்த வசனத்துக்கு இதுல என்ன தெரிகிறது? இறந்து விட்டால் சொல்றான்ல, இறந்து போற ஆளை பத்தி தானே இறந்து விட்டான்னு சொல்லுவோம். அல்லாஹ் இறந்து விட்டால் நான் அப்படி யாரும் சொல்லுவோமா? இறந்து போகாத ஆளை பத்தி பேச மாட்டோம். இறந்து போவார்கள் என்ற ஆளத்தை பத்தி அப்படி பேச முடியும். இவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியை திரும்புவீர்களா? அதை தூக்கி போடுறாரு. இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தூன், நீரும் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். குர்ஆன்ல தெளிவான வசனம் எடுத்து போடுறாரு. குர்ஆன் சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு கதை. உமர் கையில் இருந்த வாழ்க்கையில் ஒன்று தலையை செய்வாண்டாரு. இந்த அந்த வாழை விட இந்த இது பெரிய ஆயுதம் தூக்கி போட்டாரு. இவர் அவர் வாழை வச்சுட்டு இருக்கிறாரு. இவர் குர்ஆன் வசனம் ரெண்டு வாழத்துக்கு விட்டார்ல, ஸ்கட் மாதிரி அடிச்சாரு. முடிஞ்சு வச்சு கதை, அவுட். மாத்திட்டாங்க எல்லாரும். முடிவு தான் அப்புறமா அடக்கம் பண்றாங்க. அப்ப அடக்கம் பண்ற சண்டை, எங்க அடக்குறதுங்கிற சண்டை, யார் ஆட்சிக்கு வர்றதுங்கிற சண்டை, இப்படியான சண்டைகள் வரும் பொழுதெல்லாம் ஏன் அவர்கள் சண்டையிடாமல் குறுகிய காலத்தில் ஒரு கருத்துக்கு வந்து விட்டார்கள்? அவங்க ஒரு கருத்துக்கு ஒரு 48 மணி நேரம் போதுமானதா இருந்துச்சு. நமக்கே 48 வருஷம் ஆக முடியல. ஒரு கருத்துக்கு வருவதற்கு என்ன டைம் எடுத்துக்கொண்டார்கள்? 48 மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அதுக்குள்ள ஒரு ஆய்வு பண்ணி கருத்து வந்து கரெக்ட் எதுவோ ஏத்துக்கணும். அப்ப நமக்கு என்ன மனப்பான்மை வரணும் என்று சொன்னால், எது சரியோ, சரியோண்டா என்னது, எது குர்ஆனில் உள்ளதோ, எது ஹதீஸில் உள்ளதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். இந்த உணர்வு மாத்திரம்தான் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தும். சத்தியத்தை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது யாராவது சொன்னார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டாத வேலையை செய்து விட்டு போய்விட்டார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். அந்த பாவம் ஞாபகம் வச்சுக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னு சொல்றாங்க, அதை சொன்னா கேடு ஏற்படும் ஒருத்தன் சொன்னா அவன் யார்? ரசூல் மீது சார்ஜ் பண்றது இல்லையா இது? அப்ப ரசூல் தப்பான வழி காட்டிட்டான்னு அர்த்தம் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை சொல்லக்கூடாது எவன் சொன்னாலும் சரி, அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி கூட்டத்தில் அங்க வந்து நிற்பான். யௌம நதுவு குல்ல உனாசின் பி இமாமிஹிம், ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவனுடைய தலைவனோடு எழுப்புங்கிறானே, இவர்கள் அந்த தலைவருக்கு பின்னால் வரமாட்டார்கள். எந்த தலைவன் அதை விடச் சொல்கிறானோ, ஃபிரௌன் எப்படி தன் சமுதாயத்தை வழிநடத்தி வருவானோ, யக்துமு கௌமஹு கொண்டு அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌன் வருவான், தன் வழிகெடுத்தவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி வருவான். அந்த மாதிரி ஃபிரௌனுடைய தம்பிமார்களுக்கு பின்னாடிதான் நீங்கள் அணிவகுத்து வர வேண்டியிருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அணிவகுத்து வருகிற பாக்கியம் நிச்சயமாக கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன தப்பு அது பொருந்தாது, அது குழப்பத்தை ஏற்படுத்தும், அது பிரிவினை ஏற்படுத்தும், வேண்டாத விளைவர் செஞ்சிட்டாரு என்று குற்றம் சுமத்தக்கூடியவர்களை அல்லாஹ் லேசில் விட மாட்டான் என்று கூறி, ஒற்றுமைக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில் மாத்திரம் வழி இருக்கிறது என்று அழுத்தமாக கூறி, நேரம் முடிந்து விட்டதை விட என்னுடைய குரல் ஒத்துழைக்காத காரணத்தினால் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.